ஹாய் ஒருவன் எல்லாருக்கும் வணக்கம். ரவுண்ட் 3 மாணவர்களாக இருக்கீங்களானே எனக்கு தெரியல. ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் வந்து ரவுண்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்தாங்க எங்கள் ஆளுங்க. இப்போ வந்து யாருமே சாய்ஸ் ஆர்டர் அனுப்பல. ரெண்டாவது வந்து இருக்காங்களானே தெரியல, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல. சரி, எனிவே இருக்கீங்களோ இல்லையோ, சாய்ஸ் ஆர்டரை ஏன் தப்பு வைக்கிறீங்க, ஏன் தப்பாக பண்ணுறீங்க? நாட் அலர்ட்டாக வராத மாதிரி பண்ணாதுன்னு சொன்னேன். ஏன்னா நாட் அலர்ட் வந்து அடுத்த ரவுண்டு கிடையாது. ஸோ கண்டிப்பாக 1,00,000க்கும் மேற்பட்ட சீட் இருக்குது. டாப் கல்லூரிலையும் சீட் இருக்குது. அங்கே டாப் கல்லூரி பிடிக்கலையா, கம்ப்யூட்டர் சயின்ஸாக பிடிக்கும்னா அதுக்கான கல்லூரிகளும் இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி தான் எல்லாருமே சாய்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரினா ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆதித்யாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த பையன் 115 கட் ஆஃபு எம்பிசியில் வராங்க. அருமையாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். என்ன பண்ணி வச்சுக்கோங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சிஎஸ்சி, டானிஷ் ஹைடெக்கில் சிஎஸ்சி, ஈசாலா சிஎஸ்சி, நேருவில் சிஎஸ்சி, ஸ்ரீ சாய் ரங்கநாதரில் திரும்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், யுனைடெட் இன்ஸ்டியூட்டில் இன்ஜினியரிங், ஸ்டடி வேர்ல்டு, சுகுணா, ஏஷியனு, அர்ஜுனு, கிரைஸ்திக்கிங், பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டு. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஒரு எவ்வளோ சாய்ஸு? 17 சாய்ஸ் முடிஞ்சு. அலர்ட் ஆகுமா, அலர்ட் ஆகாதான்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறான். தரம் குறைந்த கல்லூரிகளும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கல்லூரியில் செமையாக லாக்கா இந்த ஏஷியன்லாம் ஒன்றத்துக்காகாத காலேஜ், ஏஷியனு, சுகுணா, ஸ்டடி வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போட்டால் என்ன ஆகும்? மேலே கூட ஒரு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ரீ சாய் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இல்லாமல் கரெக்டாக வைக்காதீங்க, ஒரு ஆர்டரோடு வைங்க. நான் என்ன சொன்னேன், மேலே வந்து நல்ல காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி இருக்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உன்னுடைய கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி, உன்னோட ரேங்க் ஏற்ற மாதிரி காலேஜ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கல்லூரிகள், உன்னோட ரேங்கை தாண்டி இருக்க கல்லூரிகள். இது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இப்படி வைக்காதீங்கடா. ஒரே கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏடிஎஸ்சி, ஏஎம்எல், ஐடி அப்படி வைங்கன்னு சொன்னால், ஒரே கல்லூரியில் சிஎஸ்சி தான் படிக்கணும்னு இருக்கானாட்டு இருக்குது. சிஎஸ்சி மட்டும்தான் வச்சுருக்கான். நான் இப்போவும் சொல்கிறேன், ரவுண்ட் 3 மாணவர்களே, சிஎஸ்சி மட்டும் படிக்கிறதுக்கு 120 கீழே இருந்தீங்கன்னா சிஎஸ்சி இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இதெல்லாம் கூட ஓகே. ஸ்டடி வேர்ல்டு, சுகுணா, ஏஷியனு, இன்ஃபோ இன்ஸ்டியூட் கூட ஓகே. கிரைஸ்திக்கிங், பொள்ளாச்சி இன்ஸ்டியூட்டில் மாதிரி காலேஜில் 120 கீழே கிடைக்கும். வேணா எடுத்துக்கங்க, ஓகேவா? ஆனால் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸு எதுவுமே எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. வேணும்னா எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு பதில் நீங்கள் வந்து பெட்டர் யூ கோ ஃபார் குட் சாய்ஸ், குட் காலேஜ். ஸோ காலேஜை நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதில் நல்ல இப்போ பாருங்கள், பெரிய பெரிய கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் சீட் இருக்குது, ட்ரிபிள் சீட் இருக்குது, அது மெக்கட்ரானிக் சீட் இருக்குது, ஆட்டோமொபைல் சீட் இருக்குது. இப்போ மகாலிங்கம்னு ஒரு காலேஜ் இருக்குது பொள்ளாச்சியில், அங்கெல்லாம் ஏகப்பட்ட சீட் இருக்குது. விஎஸ்பி இருக்குது. இந்த சைடு சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப், சாய்ராம்லாம் இன்னுமே வந்து மெக்கானிக்கல் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன் இந்த ராஜலட்சுமியில் கூட எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆப்ஷன்ஸ் தெரியாமல் விளையாடுறீங்களா, தெரிஞ்சு விளையாடுறீங்களா எனக்கு தெரியல. அதனால் தயவுசெய்து எங்களுடைய டீமை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கூப்பிடுங்க. சென்ட் யுவர் சாய்ஸ் ஆர்டர். அண்ட் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வச்சுருக்கேன். உங்கள் சாய்ஸ் ஆர்டரை சென்ட் பண்ணி உங்களுடைய திருப்திகரமான கருத்துக்களை கேட்டு மாற்றி அது கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக நிற்கும். ஏன்னா நாட்டு லெட்டர் பண்ணக்கூடாது, வரக்கூடாது. டிக்ளைன் அப்போடு கொடுக்குறதுக்கு தைரியம் வேணும். டிக்ளைன் கொடுத்தா அடுத்த ரவுண்டும் கிடையாது. ஸோ அக்செப்டன்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக கொடுங்க, ஓகேவா? நமக்கு 50 சாய்ஸ் போடுறியா, 50 சாய்ஸில் ஏதோ ஒரு சாய்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணு. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். 1,00,000க்கும் மேற்பட்ட சீட்டு, 1,00,000க்கும் மேற்பட்ட சீட்டு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சி யாருக்கிட்டையுமே இல்லைங்கிறத உண்மை. ஸோ ரெண்டாவது, பசங்க இருக்காங்களானே தெரியல. ஏன்னா ஆரவாரமே இல்லை ரவுண்ட் 3ல். பரவாயில்ல, இருக்கிறவங்க அனுப்புங்க, இல்லாதவங்க விட்டுருங்க, ஓகேவா? சரி, இருக்கிறவங்க அனுப்பிக்கோங்க. அனுப்பிச்சிட்டு உங்களுடைய சஜஷனை கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் மூலயமா கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்லேயே அக்டாஃபு கம்யூனிட்டி, உங்கள் பேர், ஜென்ரல் ரேங்க்கு, உங்கள் சாய்ஸ் ஆர்டர் பிடிஎஃப் அனுப்பிச்சு கேட்டுக்கலாம், ஓகேவா? நன்றி, வணக்கம். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த மாதிரி கேவலமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. ஒரு காலேஜ் எடுத்தால் அது நல்ல காலேஜை மேலே வச்சுட்டு அந்த காலேஜிலே ஒரு 4-5 கோர்ஸ் போடு. கம்ப்யூட்டர் வேணுன்னா அந்த கம்ப்யூட்டரே 4-5 கோர்ஸ் போடு. மெக்கானிக்கல் வேணால் மெக்கானிக்கல் போட்டு மெக்கட்ரானிக்ஸ் போடு, ட்ரிபிள் போடு. ஸோ கோர் பிரான்ச்னா கோர் பிரான்ச் மட்டும் பாரு. ஸோ அந்த மாதிரி நீ வந்து ஒரே காலேஜில் போடுறவள் பாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்கே சொல்லலாம், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்கள், டானிஷ் ஹைடெக்கில் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் தான், ஈசாலாம் நல்ல காலேஜ் தான். இப்போ இதில் ஈசாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஈசாவில் ஐடி, ஈசாவில் ஏஎம்எல் அப்படி போடலாம்ல. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கய்யா நல்ல காலேஜுக்கு. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு என்ன வச்சுருக்க, யார் சொல்லி வச்சான்னு தெரியல. இன்னொன்று, 3வது நாள் தான் உங்களை லாக் பண்ண சொல்லியிருக்கு. எஸ்ன்னு போட்டிருக்கு. லாக் பண்ணியாச்சு, லாக் பண்ணிட்டான். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது.
மூணாவது நாள் லாக் பண்ணுறதுக்கு எதுக்கு முதல் நாளே லாக் பண்ணுறீங்க? பொறுமையாக இருந்து உங்கள் வீட்டில எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 3வது நாள் 3 மணிக்கு லாக் பண்ண சொன்னால் பண்ணியாச்சு லாக்கு. நம்ம சொல்கிறதும் கேட்குறதில்ல யாரும். தயவு செய்து உங்கள் பிடிஎஃப் பண்ணும்போது லாக் பண்ணியெல்லாம் அனுப்பிடாதீங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் பிடிஎஃப் அனுப்பும்போது சஜஷன் கேட்டுக்கோங்க, மாற்ற சொன்னால் மாற்றுங்க, கரெக்டாக பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 3 மாணவர்களே நாட் அலர்ட் வராத மாதிரி பண்ணுங்கள். இந்த ரவுண்டில் எவ்வளோ பெரிய ஆப்ஷன்டீஸாக தெரில, ஊருப்பட்ட சீட் அப்படியே இருக்குது இன்ஜினியரிங் இந்த வருஷம். எதனாலும் தெரில, எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இல்லை ஆர்ட்ஸ் போயிட்டாங்களான்னு தெரியல. எல்லா ரிப்போர்ட்டும் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து லாக் பண்ணி விளையாடாதீங்க. 3வது நாள் லாக் பண்ணால் போதும், 4 நாளைக்கு லாக் பண்ணால் போதும், 4 நாளைக்கு ஒரு 3 மணிக்கு லாக் பண்ணால் போதும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.